வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல். இந்த வீடியோவில் 3 பொருள் வச்சு மேங்கோ யோகட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குல்ஃபி ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு கிண்ணம் மேலே வடிகட்டி வச்சு மேலே காட்டன் துணி போட்டு 2 கப் புளிக்காத தயிர் ஊற்றி வடிகட்டிக்கோங்க. துணியை சுற்றி இறுக்கமாக பிடிச்சா தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். மேலே ஏதாவது வெயிட் வச்சுடுங்க. மீடியம் சைஸில் 2 பழுத்த மாம்பழம் கட் பண்ணி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது தண்ணி இல்லாமல் தயிர் கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் தயிரை விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். மிக்சியில் அரைச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. மாம்பழம் பழமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சுகர் எதுவும் சேர்க்கலை. கண்டென்ஸ்டு மில்க் 1 கப் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் பீட்டர் யூஸ் பண்ணுங்க. ஒரு கேக் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பட்டர் பேப்பர் ஒன்று போட்டு அந்த மாம்பழ கலவையை இதில் ஊற்றிடுங்க. ஈவனாக இருக்க 3 தடவை தட்டி விட்டுக்கலாம். ஸ்டீம் தண்ணி புட்டிங்கில் விழாமல் இருக்க சில்வர் ஃபாயில் மேலே போட்டு கவர் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட சில்வர் ஃபாயில் இல்லைன்னா பரவாயில்ல, பிளேட் வச்சு மூடிடுங்க. ஸ்டீம் பேனில் தண்ணி கொதித்த உடனே இந்த மேங்கோ புட்டிங் வச்சிடுங்க. 30 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அடிக்கடிக்கு செய்வீங்க. 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் 6 to 7 ஹவர்ஸ் இருக்கட்டும். மேங்கோ புட்டிங்கை நைஃப்பில் சுற்றி லூஸ் பண்ணி விடுங்க. பிளேட் வச்சு திருப்பி போட்டு எடுங்க. ஈஸியாக வந்துடும். பட்டர் பேப்பர் எடுத்துட்டு பாதாம் பிஸ்தா சின்ன சின்ன பீஸாக கட் செஞ்சு மேங்கோ புட்டிங் மேலே தூவி விட்டு கட் பண்ணுங்க. நாம் டேஸ்ட் பண்ணும்போது சில்லுன்னு மேங்கோ ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். கெஸ்ட்டு வரும்போது மேங்கோ யோகட் புட்டிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும்.